சிவசிவன் பேசுவோம் மரக்கட்டளையில் பயணம் செய்யும் மணி நண்பர்களுக்கு முன்னேற வணக்கம். இந்த சிறப்பு வந்திருக்கும் சுகுமார் சீனிவாசன் சார் அவர்களை குருவின் சார்பாக வருக என்று வரவேற்கிறேன். சார் தலைப்பு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, வணக்கம் எல்லா நண்பர்களுக்கும். டெலிகிராம் சேனல் சிவ அன்பே சிவம் சேனல் நிறுவனர் திரு பாலகிருஷ்ணன் ஐயாவுடைய உதவியோடு இந்த ஞானத்தை பற்றிய தொடர்ச்சியாக இந்த உரையை நாம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். இது கேட்கும் அன்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கின்றது என்று நான் நம்புகின்றேன். இதை பற்றி மேலும் விவரமாக தெரிந்து கொள்வதற்கு தொடர்ச்சியாக இந்த உரைகளை கவனித்து வாருங்கள். ஏதேனும் சிறு விளக்கங்கள் தேவைப்பட்டாலும் அது கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் என்பதை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இன்றைக்கு நம்முடைய மனித தன்மையை பற்றி பார்க்கலாம். அதாவது பிறவிகள் 84 லட்சம் பிறவிகள் இருக்கின்றன, உயிரினங்கள் இந்த உலகத்திலே என்று சொல்லப்படுகின்றது. இந்த 84 லட்சம் உயிரினங்களிலே மிகவும் உயர்ந்தது எதுவென்றால் மனித இனம் என்றுதான் நாம் முன்னோர்கள் சொல்கின்றார்கள். நாம் அவ்வாறு தான் படித்திருக்கின்றோம். எல்லா உயிரினங்களை விட நாம் மிக உயர்ந்த நிலையில் இருக்கின்றோம், உயர்ந்த பிறவி. அந்த பிறவி என்று சொல்லப்படுகின்ற படிநிலைகளிலே நாம் உச்சகட்டத்தில் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. 84 லட்சம் உயிர் வாழிகள் அவைகளுடைய டாப், we are at the top, உயர்ந்த பிறவி என்று சொல்லப்படுகின்றது. இதைத்தான் அவையார் எல்லாம் சொல்லியிருக்கின்றார்கள், அரிது அரிது மானிடராய் பிறப்பது அரிது என்று. மனிதனாக பிறப்பது மிகவும் அரிது என்று சொல்லுகின்றார்கள். அந்த பிறப்பு எல்லா உயிர்களுக்கும் கிடைப்பதில்லை, குறிப்பிட்ட உயிர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கின்றது. அவர்கள் தான் மனிதர்களாக பிறக்கின்றார்கள் என்று சொல்லுகின்றார்கள். இதனுடைய ரகசியம் நமக்கு தெரியாது, ஆனால் நாம் அதை அவர்கள் சொல்வதை அப்படியே எடுத்துக்கொள்கின்றோம், அது உண்மை என்று. இதில் அவ்வாறு பிறந்தாலும் மனிதராய் பிறப்பது அரிது அரிது, மனிதராய் பிறப்பது அரிது என்று சொல்லிவிட்டு அவ்வாறு பிறந்தாலும் கூன் குருடு இல்லாமல் பிறப்பது அரிது, உடலிலே ஊனம் இல்லாமல், குருடாக இல்லாமல், பார்வையற்றவராக இல்லாமல் என்று இந்த அவ்வாறு அங்கஹீனங்கள் இல்லாமல் ஒரு முழு மனிதனாக பிறப்பது அதை விட அரிது என்று சொல்லுகின்றார். ஏனென்றால் அதற்கும் ஒரு அர்த்தம் இருக்கின்றது. ஏன்னா நம்முடைய கலாச்சார பழக்க வழக்கங்களின்படியும் போதனைகளின்படியும் பிறவியிலே நாம் முழுமையாக பிறந்தோமானால் அது நம்முடைய நாம் செய்த ஒரு புண்ணியங்களின் பலனாக என்று சொல்லலாம். அவ்வாறு இல்லாமல் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இது மாதிரி குறைகளோடு பிறந்தால் அதற்கு ஏதோ ஒரு கர்ம ரகசியம் இருக்கும், கர்ம வினையின் மூலமாக இருக்கும் என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள். ஞானிகள் முன்னோர்கள் எல்லோருமே சொல்லுகின்றார்கள். அதனால்தான் அது பிறப்பது அரிது, அவ்வளவு ஒரு குருடோ அல்லது செவிடோ இல்லாமல் பிறப்பது அரிது என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள். அவ்வாறு பிறந்த பிறகு நாம் எவ்வாறு வாழ்கின்றோம், முழுமையான மனிதனாக பிறந்த பிறகு நாம் எவ்வாறு வாழ்கின்றோம் என்பதுதான் மிக மிக முக்கியம். ஸோ அவ்வாறு ஒரு எந்த குறையும் இல்லாமல் பிறந்தாலும் ஞானம் நயத்தல் அரிது என்று சொல்லுகின்றார்கள். அதாவது மனிதனாக பிறந்து நாம் கல்வி கற்று வெளி உலகை வென்று பொருளீட்டி வாழ்ந்து விடலாம், அது ஒரு வாழ்க்கை. அதுதான் எல்லாமே நாம் பின்பற்றிக்கொள், எல்லோருமே நாம் அதைத்தான் தேடி அலைந்து பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். கல்வியின் மூலமாக பெரிய பதவிகள் பெற்று பணம் சம்பாதித்து பொருளீட்டி சொத்துகள் சேர்த்து அவ்வாறு வாழ்கிறோம். மகிழ்ச்சியாக வாழ்வதற்கும் தன்னுடைய குடும்பத்தாரை மகிழ்ச்சியாக வாழ்வதற்கும் தனது சந்ததிகளை மகிழ்ச்சியாக வாழ்வதற்கும் நாம் அவ்வாறு முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் இல்லையா? அப்படித்தானே இருக்கின்றோம். ஆனால் அதற்காகத்தான் இந்த பிறவி வாய்த்ததா என்ற ஒரு கேள்வி எழும்பொழுது அதை ஞானிகள் என்ன சொல்கின்றார்கள், அதற்காக அல்ல, அதற்காக அல்ல என்று திறம்பட சொல்லுகின்றார்கள். எந்தவித சந்தேகமும் இல்லாமல் சொல்லுகின்றார்கள்.
அழுத்தம் திருத்தமாக சொல்லுகின்றோம். நாம் பிறந்தது என்பது நீ பொருளீட்டி வாழ்வதற்காக மட்டுமல்ல. அவ்வாறு வாழ்ந்தால் உனக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் எந்த வித்தியாசம் கிடையாது. நீ மனிதனாய் பிறந்திருப்பதற்கு காரணம் என்னவென்றால், அதைவிட ஒரு உயர்ந்த நோக்கோடு, உயர்ந்த லட்சியத்தோடு, உயர்ந்த குறிக்கோளோடு நீ வாழ்ந்து அதை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது, மனிதனுக்கு விதிக்கப்பட்டிருக்கின்றது என்பதை அவர்கள் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகின்றனர். ஆதிசங்கரர் சொல்லுகின்றார், ஒரு பிறவியுடைய நோக்கம் என்றால் நாம் எங்கிருந்து வந்தோமோ அந்த இடத்திற்கு திரும்பி சென்று சேர வேண்டும் என்பதுதான் ஒரு பிறவியினுடைய ஒரே நோக்கம் என்று சொல்லுகின்றார். எந்த இடத்திலிருந்து வந்தோமோ, எந்த இடத்திலிருந்து வந்தோம் என்று நமக்கு தெரியாது. சாதாரண மனிதர்கள் எல்லோருக்குமே நாம் எங்கிருந்து வந்தோம் என்பது தெரியாது. நாம் எங்கே சென்று சேரப்போகின்றோம் என்றும் தெரியாது. ஆனால் அவர் சொல்லுகின்றார், நாம் எங்கிருந்து வந்தோமோ அந்த இடத்தை சென்று சேர வேண்டும் என்று மறைமுகமாக சொல்லிவிட்டார். அதுதான் விதிக்கப்பட்டிருக்கின்றது மனிதனுக்கு. ஆனால் மனிதன் அதை மறந்து விட்டானா, அதை சுத்தமாக மறந்து விட்டானா என்று பார்த்தோம்னால் அப்படித்தான் தோன்றுகின்றது. ஏன்னா அதை பற்றிய பேச்சே இல்லையே. நடைமுறை வாழ்க்கையில் நாம் எங்கே அதை பற்றி பேசுகின்றோம்? ஆனால் அந்த காலத்தில் பேசிக்கொண்டு இருந்தார்கள். சாதாரணமாக இவன் கிராமத்திலே கூட பேசுவார்கள். நீ என்ன செய்ய இறந்த பிறகு நீ என்ன அடைய வேண்டும் என்று கேட்டால், நான் முக்தி அடைய வேண்டும் என்று சொல்வார்கள் நம்முடைய முன்னோர்கள், பெரியவர்கள். அப்பா, தாத்தா, பாட்டி எல்லோருமே முக்தி அடைய வேண்டும் என்று சொல்வார்கள். நாம் இப்பொழுது சொல்வதில்லை, நமக்கு தெரியாது. இப்பொழுது இருக்கும் தலைமுறைக்கும் தெரியாது, நமக்கு ஓரளவு தெரியும். ஆனால் இனிமேல் ஒருவர்களுக்கு தெரியுமா என்று கூட சொல்ல தெரியும். எல்லாவர்கள் அதை பற்றி தெரிந்து கொள்ள முயற்சியை எடுக்கவில்லை. ஆனால் சொன்னார்கள், முக்தி அடைவு. கிராமத்திலே சாதாரண மனிதனை கேட்டால், படித்தறிவில்லாத மனிதனை கேட்டால் கூட நான் இறந்த பிறகு முக்தி அடைய வேண்டும் என்று சொல்லுவாங்க. அப்பொழுது அவர்களுக்கு அது கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கின்றன என்றால் இல்லை, கற்றுக் கொடுக்கப்படவில்லை. ஆனால் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு ஒரு நிலை இருக்கின்றது, இந்த நிலையை நீ அடைய வேண்டும் என்று சொல்ல மேலோட்டமாக சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு என்ன வழியை பின்பற்ற வேண்டும் என்றும் சொல்லியிருக்கின்றார்கள். மேலோட்டமாக, தீவிரமாக சொல்லப்படவில்லை என்று சொல்லலாம். ஆனால் மேலோட்டமாக கட்டாயம் சொல்லப்பட்டிருக்கிறது. இறைவனிடத்தில் நீ அன்பு வைத்திருந்தால் அது போதும், இறைவனிடத்தில் நீ பக்தி வைத்திருந்தால் அது போதும், அது இறைவனை நீ சரணடைந்திருந்தால் போதும். இறைவனிடத்தில் சரணாகதி என்று இருந்தால், இறைவனிடத்தில் பக்தியோடு இருந்தால், இறைவனோடு அன்போடு இருந்தால் அந்த நிலை உனக்கு கிடைக்கும் என்றுதான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. பெரும்பாலும் சொல்லப்பட்டாலும் பல்வேறு இடங்களில் சொல்லியிருக்கின்றார்கள். ஒரு ஆன்மீக ஒரு நேயத்தோடு, ஆன்மீக எண்ணங்களோடு வளர்கின்ற ஒரு குடும்பத்திலே இத்தகைய விஷயங்கள் கட்டாயம் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அவர்கள் முன்னோர்கள், தாத்தா பாட்டியாகட்டும், அல்லது அப்பாவாகட்டும், அல்லது அம்மாவாகட்டும், அல்லது கொள்ளு தாத்தாவாகட்டும், யாராக இருந்தாலும் அவர்கள் கட்டாயம் சொல்லி இருப்பார்கள். சிறு குழந்தைகளிடத்தில் நீ இவ்வாறு இருக்க வேண்டும், இந்த நல்லொழுக்கத்தோடு வாழ வேண்டும், இறைவனோடு பக்தியுடன் இருக்க வேண்டும், இறைவனுக்கு அடிபணிந்து இருக்க வேண்டும், நல்ல காரியங்களை செய்ய வேண்டும், மற்றவர்களுக்கு தீங்கு செய்யக்கூடாது, மற்றவர்களை குறை சொல்லக்கூடாது என்றெல்லாம் வரிசையாக நிறைய இருக்கின்றனவா. அறம் செய்ய விரும்பு, அறம் செய், தர்மம் செய், பல்லுயிர்களுக்கும் பகுத்து ஓம்பு, எல்லா உயிர்களுக்கும் பிரித்து கொடு, நீ எது சாப்பிட்டாலும் மற்றவர்களோடு சேர்ந்து ஒன்று கற்றுக்கொள், பிரித்து கொடு என்றெல்லாம் சொல்லியிருக்கின்றார்கள். அதான நன்னறி தானே, அது ஒரு நல்வாழ்க்கைக்கு தானே. அந்த நல்வாழ்க்கை எதற்காக என்றால், இறுதியாக நீ முக்தி நிலையை அடைய வேண்டும் என்பதற்காகத்தானே. அந்த முக்தி நிலை என்பது என்ன என்பது நமக்கு தெரியும். பிறப்பு இறப்பு என்ற சூழலிலிருந்து வெளியில் வருவதுதான், மறுபடியும் பிறக்காமல் இருப்பதுதான் முக்தி நிலை. மறுபடியும் பிறக்காமல் இருப்பதுதான் முக்தி நிலை. இதைத்தான் வெவ்வேறு விதமாக சொல்லுகின்றார்கள். விஷ்ணுலோகம் அடைந்தார், சிவனடியில் சேர்ந்தார், இறைவனடியில் சேர்ந்தார், கர்த்தருக்குள் மறைத்தார், நிர்வாண நிலையை அடைந்தார், மோட்சலோகத்தை எழுதினார் என்றெல்லாம் வெவ்வேறு விதமாக சொல்ல. எல்லாம் ஒன்றுதான், எல்லாமே ஒன்றுதான். கிங்டம் ஆஃப் ஹெவன் என்று சொல்வார் இயேசு கிறிஸ்து. அது பைபிளிலே சொல்லப்படும் சொல்லிக்கொள்ள. கிங்டம் ஆஃப் ஹெவன், தேவனுடைய சாம்ராஜ்யம், இவை எல்லாமே ஒன்றுதான். ஒரு துளி கூட வித்தியாசம் கிடையாது. வெவ்வேறு மொழிகளிலே வெவ்வேறு பிரதேசங்களிலே சொல்லப்பட்டதே ஒழிய எல்லாமே ஒன்றுதான்.
இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை மக்கள் புரிந்து கொண்டார்கள். அந்த மத பிரிவினை என்ற மதத்தின் சார்பாக என்று நடக்கக்கூடிய அத்தனை தீமைகளும் அழிந்துவிடும். அத்தனை தீமைகளும் அழிந்துவிடும். மதம் நம்மை நல்வழிப்படுத்துவதற்காக உண்டாக்கப்பட்டது. இந்த மதத்தை இந்த இறை தூதர்கள் ஆரம்பிக்கவில்லை. ஒரு இயேசு கிறிஸ்துவ மதத்தை ஆரம்பிக்கவில்லை. ஒரு புத்தர் ஒரு புத்த மதத்தை ஆரம்பிக்கவில்லை. ஒரு முகமது நபி ஒரு இஸ்லாம் என்ற மதத்தை ஆரம்பிக்கவில்லை. இந்து மதம் மதமே கிடையாது. அதனால் அதுக்கு ஆரம்பித்தவர் என்று ஒருவர் இருக்கின்றாரா என்று சொல்ல வேண்டிய தேவையே கிடையாது. ஏனென்றால் இந்து மதம் ஒரு மதமே அல்ல, ஒரு ஆர்கனைஸ்ட் ரிலிஜன் அல்ல, ஒரு கட்டமைக்கப்பட்ட மதம் என்று மற்ற மதங்களை சொல்லலாமே ஒழிய இந்து மதத்தை அவ்வாறு சொல்ல முடியாது. இது இந்து மதம் என்பது மதத்திற்கு பதிலாக இத்தகைய இந்து வாழ்க்கை முறை, அதுதான் இந்து. அதற்கும் யாருமே நான் தான் ஆரம்பித்தேன் என்று சொந்தம் கொண்டாட முடியாது. மற்ற மதங்களிலே சொல்லலாம், ஜீசஸ் ஆரம்பித்தார், ஜீசஸ் ஆரம்பிக்கவில்லை, ஆனால் கிறிஸ்துவ மதம் என்றெல்லாம் சொல்லலாம். எல்லா மதங்களும் அவ்வாறு தான் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. அந்த இறை தூதரை நடுநாயகமாக வைத்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. பட் அவர்கள் சொன்னது எல்லாமே ஒன்றேதான். அடிப்படை கருத்துக்கள் எல்லாமே ஒன்றேதான். அவற்றிலே வித்தியாசமே கிடையாது, சுத்தமாக கிடையாது. அதைத்தானே ராமகிருஷ்ணன் சொல்வார். ஒரு ஆற்றிலே குளித்துக் கொள்வோம், ஒரு இடத்திலே நீ குளித்து எழுந்தால் நீ இந்துவாக பிறக்கின்றாய், இன்னொரு இடத்திலே மூங்கி எழுந்தால் அங்கே நீ கிறிஸ்துவனாக பிறக்கின்றாய், இன்னொரு இடத்திலே தண்ணீரிலே மூழ்கி மிக வெளியிலே எழுந்தால் நீ மறுபடியும் ஒரு முஸ்லீமாக பிறக்கின்றாய். இவ்வாறு தான் சொல்கின்றார். அதாவது நீ எங்கே பிறந்தாலும் சரி, நீ ஒரு மனிதன், அவ்வளவுதான். ஆனால் இப்பொழுது எந்த மாதிரி ஒரு மத சாயம் கொடுக்கப்பட்டு விட்டது. நீ இந்தியாவிலே பிறந்தால் நீ ஒரு இந்து, அரேபியாவிலே பிறந்தால் நீ ஒரு முஸ்லிம், ஒரு இங்கிலாந்திலே பிறந்தால் நீ ஒரு கிறிஸ்டியன், வியட்நாமிலே பிறந்தால் அல்லது ஸ்ரீலங்காவில் பிறந்தால் நீ ஒரு புத்த மதத்தினர் என்று எந்த பிரதேசத்திலே மக்கள் குழந்தைகள் பிறக்கின்றார்களோ அந்த மதத்தை சார்ந்தவனாக அவனுக்கு குழந்தையிலேயே பட்டம் சூட்டி விடுகின்றார்கள் நமது பெற்றோர்கள், நமது சமுதாயம். இது தவறல்லவா? மதங்கள் ஏன் உண்டாக்கப்பட்டன? அந்த காலத்திலே போக்குவரத்து வசதி கிடையாது. மக்கள் அங்கெங்கே கூட்டமாக வாழ்ந்தார். அந்த ஒவ்வொரு கூட்டமாக வாழ்கின்ற எல்லா இடத்திலுமே அதற்கு அவர்கள் ஒரு இறை தூதர்கள் தேவைப்பட்டனர். அவர்களுக்கு இறை போதனைகளை கொடுப்பதற்கு அவர்கள் தேவைப்பட்டனர். அதற்காகத்தான் அவர்கள் பிறந்தார்கள், அங்கே போதனைகளை சொல்லிவிட்டு சென்றார்கள். ஆனால் பிற்காலத்திலே அவர்களை பின்பற்றி அங்கே மதங்களை ஆரம்பித்து விட்டனர். அது தேவையே இல்லை. மதங்களை ஆரம்பிக்காமல் அந்த இறை தூதர்கள் கூறிய போதனைகளை தொகுத்து வழங்கியிருந்தாலே போதும். எந்தவித பெயர் கொடுக்காமல், எந்தவித மதத்தினுடைய பெயர் கொடுக்காமலே கொடுத்திருந்தார்கள் என்றால் அது நன்றாக இருந்திருக்கும். இப்பொழுது இருக்கக்கூடிய சிக்கல்கள், மதம் சார்ந்த பிரச்சனைகள், மதம் சார்ந்த போர்கள், மதம் சார்ந்த தீமைகள் எல்லாமே அழிந்து போயிருக்கும். இருந்திருக்க வேண்டிய வாய்ப்பே கிடையாது. அப்போது மதத்தை உருவாக்கியதனால் இந்த சமுதாயம், மனித சமுதாயமே பிளவுபட்டு கிடக்கின்றன இல்லையா? பிளவுபட்டு கிடக்கின்றன. எந்த பிரதேசத்திலே பிறந்தாலோ நீ உடனே அந்த பிரதேசத்துக்குரிய மதத்துக்கு உரியவனாக ஆக்கப்படுகின்றாய். அதுவே மிகப்பெரிய தவறு. அந்த தவறு காலங்காலமாக நீடித்துக் கொண்டே இருக்கின்றது. இதிலிருந்து எவ்வாறு வெளியிலே வருவது என்று யாருக்கும், எந்த மத தலைவர்களும் யோசித்தால் போல் தெரியவில்லை. ஒரு பூமி இருக்கின்றது, பூமியிலே நாம் வசிக்கின்றோம். மக்கள் கூட்டமாக வசிக்கின்றார்கள். இந்த பக்கம் இருக்கின்ற கூட்டத்தினர் ஒரு இனத்தவராக கருதப்படுகின்றார்கள். அந்த பக்கம் இருக்கவர்கள் இன்னொரு இடத்தில், நடுவிலே ஒரு கோடு, அதாவது நாட்டினுடைய எல்லை பகுதி. நாம் நாடுகள் வைத்திருக்கின்றோம், நாடுகளுக்கு எல்லை பகுதிகள் வரைந்திருக்கின்றோம். அதற்கு மூலமாக இந்த எல்லைக்குள் இருப்பவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்,
இந்த பக்கம் இருப்பவர் இந்த நாட்டை சேர்ந்தவர் என்று அடையாளம் பிரித்து அவர்களுக்கு பெயர் சூட்டி விடுகின்றோம் இல்லையா? பெயர் சூட்டிடுவோம். ஸோ இவர்கள் இந்தியர்கள், அவர்கள் பாகிஸ்தானியர்கள். இவர்கள் இந்தியர்கள், அவர்கள் ஸ்ரீலங்கன் இலங்கை வாசிகள். இவர்கள் இந்தியர்கள், இவர்கள் சீனர்கள். எல்லைக்கோடு தான் பிரிக்கின்றது இல்லையா? எல்லைக்கோடு தான் பிரிக்கின்றது இந்த மனித இனத்தை. பட் அவர்களும் மனிதர்கள், நாமும் மனிதர்கள். இலங்கை சீனர்களும் மனிதர்கள், இந்தியர்களும் மனிதர்கள். பாகிஸ்தானியர்களும் மனிதர், நான் இந்தியர்களும் மனிதர்கள் இல்லையா? அப்பொழுது அந்த பிரிவு எங்கே இருந்து வந்து அந்த கோடு தானே, அந்த எல்லைக்கோடு தானே. அந்த எல்லைக்கோடு என்ன உண்மையானதா? இறைவனாக அந்த எல்லைக்கோடை வகுத்து விட்டானா? இறைவன் சொல்லிதான் அந்த எல்லைக்கோடு வரையப்பட்டதா? இல்லை எந்த சாஸ்திரங்களாவது சொல்லிடுச்சா இந்த எல்லைக்கோடுகளை நீங்கள் வரைந்து கொள்ளுங்கள், இந்த கோட்டுக்கு அப்பால் அவர்கள் இருக்கட்டும், இந்த கோட்டுக்கு அப்பால் நாம் இருப்போம் என்று எங்கே ஏதாவது ஒரு சாஸ்திரத்திலே சொல்லி இருக்கிறதா? மனிதனாக செயற்கையாக போலியாக அந்த எல்லைக்கோடுகளை வரைந்து கொண்டு அதன் மூலம் நாடுகளை பிரித்து கொண்டு இது உன்னுடைய நாடு, இது என்னுடைய நாடு என்று உருவாக்கி அவற்றுக்குள்ளே எவ்வளவு பிரச்சனைகள், நாட்டு எல்லைகளிலே பிரச்சனைகள், மக்களுக்குள்ளே பிரச்சனைகள், போர்கள், சண்டைகள், சச்சரவுகள், தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கான கோடிக்கணக்கான பணங்களை செலவு பண்ணி ஆயுதங்களை உற்பத்தி பண்ணி அடுக்கி வைத்திருக்கிறார்கள் இந்த பக்கத்து மக்கள், அந்த பக்கத்து மக்கள். அணுகுண்டுகள் வைத்திருக்கிறார்கள் இந்த பக்கத்து மக்கள், அந்த பக்கத்து மக்கள். யாரை அழிப்பதற்கு? இன்னொரு மனிதனை அழிப்பதற்கா? இன்னொரு மனிதனை அழிப்பதற்கு இவ்வளவு செலவு பண்ணி அணுகுண்டுகளை தயார் பண்ணி ரெடியாக ஸ்டாக்கில் வைத்துக் கொள்ள வேண்டுமா? இந்த அநியாயம் எந்த விலங்குகளாவது செய்கின்றதா? இந்த அநியாயம் எந்த மரம் செடி கொடிகளாவது செய்கின்றதா? தன்னுடைய இனத்தையே அழிக்க வேண்டும் என்று ஒரு மாமரம் ஏதோ ஒரு விஷத்தை உற்பத்தி செய்து வைத்திருக்கின்றதா? ஒரு வாழை மரம் தன்னுடைய வாழை இனத்தையே, மற்ற மரங்களை, மற்ற வாழை மரங்கள் இருக்கக்கூடாது, நான் மட்டும்தான் இருப்பேன், என்னை சார்ந்த வாழை மரங்கள் தான் இருக்கும் என்று மற்ற வாழை மரங்களை அழிப்பதற்கு விஷத்தை சொல்லிக்கொடு பாடப்பட்டது. லட்சம் லட்சமாக கொல்லப்பட்டார்கள். கம்போடியா, வியட்நாம் எல்லா இடத்திலுமே கொல்லப்பட்டார்கள். ஐரோப்பிய நாடுகளிலே மதப்போர்கள் காரணமாக மதப்போர்கள் காரணமாக அவர்களுக்குள்ளே சண்டை கொண்டு அவர்கள் லட்சக்கணக்கான பேரை கொண்டு குவித்தார்கள். அப்பொழுது தான் எதற்காக படைக்கப்பட்டோம் என்பதை மறந்துவிட்டு அரிதிலும் அரிதான அந்த மனித பிறவியை பெற்றுக்கொண்டு, ஆனால் மனித பிறவியை மற்ற பிறவிகளை அழிப்பதற்காக வாழ்த்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் இது என்ன? எங்கே சென்று இந்த நியாயத்தை கேட்பது? யாரிடத்தில் கேட்பது? அதை பற்றி யாரும் கவலைப்பட்டாலும் தெரியவில்லையே. ஆயிரக்கணக்கான வருடங்களாக அரசர் ஆட்சியிலிருந்து இன்று வரை ஜனநாயக ஆட்சி வரை எல்லா ஆட்சிகளிலுமே மனிதர்களை கொன்று குவிப்பதற்காகத்தானே வழிமுறைகளை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். நாட்டின் பெயரால், மதத்தின் பெயரால், ஜாதியின் பெயரால், மொழியின் பெயரால். நீ எப்படி ஒன்றாலும் இருந்து கொள், அதை பற்றி கவலை இல்லை. ஏன் நீ மற்ற உயிர்களை கொள்ளுகின்றாய்? மற்ற மனிதர்களை ஏன் கொள்ளுகின்றாய்? உணவிற்காக மற்ற உயிர்களை கொண்டு சாப்பிடுகிறாய், அது இன்னொரு பெரிய ஒரு சங்கடமான விஷயம். ஆனால் இங்கே மனிதனையே கொள்ளுகின்றாயே. சண்டை, வார்கள், போர்கள், நாட்டுக்காக போர் புரிகின்றேன் என்ற பெயரிலே
உன்னுடைய நாட்டை காப்பாற்றுகிறேன் என்ற பெயரிலே மற்ற நாட்டு மனிதர்களை கொள்ளுகின்றாயே. யார் உனக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது? யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தது? அப்பொழுது மனிதர்களை உயர்ந்த பிறவி நாம் சொல்லியனுடைய அர்த்தத்தையே நீ சிதைத்து விட்டாயே. இப்பொழுது நாம் வாழ்கின்ற காலத்திலே ஔவையார் வந்திருந்தாலும் இத்தகைய பாடலை பாடியிருப்பாரா? மனிதராய் பிறப்பது அரிது என்று பாடியிருப்பாரா? பாடியே இருக்க மாட்டாரே. இங்கே நடக்கும் அநியாயங்களையும் தீமைகளையும் மனிதன் செய்கின்ற கொடுமைகளையும் பார்த்து விட்டு வாயை கொண்டு சென்றிருப்பார். அத்தகைய பாடலையே பாடியே இருக்க மாட்டான். எதற்காக சொல்ல வருகிறோம் என்றால், மனிதன் தான் எதற்காக படைக்கப்பட்டோம் என்பதை சுற்றிலுமாக மறந்து விட்டான். அதற்கு பதிலாக அதனால்தான் பாடினார் கடவுளி சித்தர் என்ன பாடினார்? கடவுளி சித்தர் என்ன பாடினார்? வெந்தவனத்தில் ஒரு வாண்டி 4வது மாதம் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் அடைவன் தோண்டி அதை கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி என்று சொல்லுகின்றார். இறைவனிடத்திலே 10 மாதமாக கருவாக வேண்டி விரும்பி இறைவனிடத்திலே அவனுடைய ஆசையை பெற்று எனக்கு உடல் கொடு, நான் இந்த பிறவியிலே பிறந்து உன்னை மறுபடியும் வந்து அடைகின்றேன் என்று அவனுக்கு ஒரு உறுதிமொழி கொடுத்து விட்டுத்தான் ஒவ்வொரு மனித உயிரும் இந்த உலகிற்கு வந்திருக்கின்றது. 4வது மாதம் குயவனை வேண்டி, குயவன் இறைவனிடத்துல வேண்டி பிச்சை கேட்டு நான் உன்னை இந்த பிறவியில் கட்டாயம் வந்து அடைகின்றேன் என்ற உறுதிமொழியை கொடுத்து விட்டுத்தான் இந்த மனித உயிர் ஒவ்வொரு உயிரும் இங்கே வந்திருக்கின்றது. ஆனால் இங்கே வந்த பிறகு கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி இந்த உலகத்துடைய இன்பங்களிலே ஒரு ஆசைகளிலே மற்ற விஷயங்களிலே ஈடுபாடை அதிகமாக்கி கொண்டு அவருடைய ஆசாபாசங்களுக்காக வாழ்ந்து ஒரு பொய்யான வாழ்க்கையை வாழ்ந்து இறுதியிலே மறுபடியும் இறந்து போகின்றான். தான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் மறுபடியும் இறந்து போகின்றான். அவன் செய்த காரியங்களுக்கு பலனாக மறுபடியும் பிறக்கின்றான். நீ கொடுத்த ஒரு உறுதிமொழியை நிறைவேற்றும் என்றால் நீ என்ன செய்திருக்க வேண்டும்? இந்த பிறவியிலேயே நீ இறைவனை பற்றிய சிந்தனையோடு இருந்து வாழ்ந்து மற்ற உயிர்களை காப்பாற்றி மற்றவர்களுக்கு நன்மை செய்து மற்றவர்களுடைய மனம் புண்படாமல் வாழ்ந்து நீ உன்னுடைய ஆன்ம பலத்தை அதிகரித்துக் கொண்டு முக்தி நிலையை அடைந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீ கொடுத்த உறுதிமொழிக்கு அது ஒரு முக்கிய பலன் கிடைத்திருக்கும், அது நிறைவேற்றப்பட்டிருக்கும். நீ கொடுத்த உறுதிமொழி, இறைவனுக்கு கொடுத்த உறுதிமொழி நிறைவேற்றப்பட்டிருக்கும். ஆனால் அவ்வாறு செய்யவில்லை. லட்சக்கணக்கான மக்கள் என்ன செய்கின்றார்கள்? போலியான மேலோட்டமான வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் மனதை வெளி உலகிலே செலுத்தி எவ்வாறு பணம் ஈட்டுவது, பொருள் சேர்ப்பது, எவ்வாறு மகிழ்ச்சியோடு வாழ்வது, எவ்வாறு குடும்பத்தை காப்பாற்றுவது, சந்ததியை காப்பாற்றுவது, சொத்து சேர்ப்பது என்றெல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். மற்ற உயிர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் துடிக்கூட வராமல் வாழ்கின்றார்கள் கோடிக்கணக்கான மக்கள். தன்னை மட்டும் பார்த்து கொண்டால் போதும் என்று எவ்வளவு பெரிய ஒரு நயவஞ்சகம், நன்றி கெட்டதனம். இறைவன் நம்மை ஒவ்வொரு மனிதனையும் தனித்தனியாக படைத்தது மட்டுமல்லாமல் அந்த ஒவ்வொரு மனிதனும் உயிர் வாழ என்பதற்காக அவனுடைய உடலை இயக்குகின்றான். ஒவ்வொரு மனிதனுடைய உடலையும் இயக்குவது அந்த மனிதனா? இறைவன் தான் இயக்குகின்றான். இந்த உடல் அப்பாற்பட்ட ஒரு அற்புதமான இயந்திரம், யாராலையும் கட்ட முடியாத ஒரு பெரிய கோயில் இந்த உடல். அத்தகைய உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகள் அனைத்தும் இயக்குவது யார்? அந்த உறுப்புகளின் இயக்கங்களின் பலனாக அந்த மனிதன் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். அப்பொழுது அந்த இயக்கத்தை நடத்துவது இறைவன். அந்த இறைவனுக்கு இவர்கள் இந்த மனிதன் நன்றி சொல்லவே இல்லை, என்றைக்குமே நன்றி சொல்றது கிடையாது. இங்கேயாவது நாம் இறைவனிடத்துக்கு நன்றி சொல்லி இருக்கின்றோமோ? யாரை வேணாலும் கேளுங்கள், ஏன் நீங்கள் இறைவனை தினசரி வணங்குகின்றீர்களே, இறைவனுக்கு நன்றி சொல்லி இருக்கின்றீர்களா என்று கேட்டால் கிட்டத்தட்ட பதில் எல்லோரும் அதுதான் சொல்வார்கள், இல்லை என்று. ஏனென்றால் அவர் சொல்லவில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு இறைவனை வணங்குவது என்றால் இறைவனிடத்தில் எதோ கேட்டு பெறுவதுதான் அவர்கள் இறைவனை வணங்குவதாக நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதுதான் பக்தி என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த காலத்தில் அவ்வாறு இல்லை. அந்த காலத்திலே இல்லை. ஞானிகள் பாடிய, சித்தர்கள் பாடிய பாடல்களை எடுத்து பாருங்கள்.
நான் உன்னை அடைய வேண்டும், எனக்கு வேற எதுவுமே தேவையில்லை, இந்த பிறவி ஒரு சம்சாரத்திலிருந்து என்னை காப்பாற்று என்றுதான் இறைஞ்சுகின்றார்கள், வேண்டி கேட்கின்றார். எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்டதே கிடையாது. எதுவுமே தேவையில்லை, உன்னுடைய திருவடி தான் வேண்டும் எனக்கு, நான் உன்னிடம் சேர வேண்டும், முக்தி நிலையை அடைய வேண்டும், இதைத்தான் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்று கேட்கின்றோமா? இருந்தால் அவ்வாறு கேட்க வேண்டும் என்று நமக்கு சிறு குழந்தையிலிருந்தே சொல்லிக் கொடுக்கப்படவில்லை. எதுவாக இருந்தாலும் இறைவனிடத்தில் வேண்டிக்கொள், அவர் உனக்கு உதவி செய்வார் என்று சொல்லிக் கொடுக்கப்பட்டு விட்டது. ஆனால் எல்லோருமே அவ்வாறு செய்கின்றார்கள். கோயிலுக்கு சென்று சாமி கும்பிட்டா, ஐயா எனக்கு எதை கொடு, எனக்கு அதை கொடு, அதை கொடு, இதை கொடு, பொருள் கொடு, அது கொடு, வேலை கொடு, தொழில். என்ன கேட்கின்றோம் என்று தெரியாமலே, இதைத்தான் நாம் இறைவனிடம் கேட்க வேண்டும் என்று தெரியாமல் ஒரு சிரிப்புக்குரியதாக இருக்கின்றது இவர்கள் செய்வது. இறைவனை சிரித்துக் கொண்டு நம்மை பாற்று. இதே மனிதனே, உனக்கு தேவையான எல்லாவற்றையும் நான் அந்த உலகத்திலே படைத்து விட்டேன், உனக்கு வேண்டிய உணவுப் பொருளை படைத்திருக்கின்றேன், உனக்கு வேண்டிய காற்றை படைத்திருக்கின்றேன், உனக்கு வேண்டிய நீரை படைத்திருக்கின்றேன், மரம், செடி, கொடிகள், காய்கறிகள், பழங்கள், உணவுப் பொருள் எல்லாவற்றையும் நான் படைத்திருக்கின்றேன், பிறகு எதற்கு நீ என்னிடம் மறுபடியும் இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்கின்றாய் என்று சிரிப்பான். இறைவன் சிரிப்பான். இவ்வளவு மலத்தனமாக இருக்கின்றாயே, உனக்கு செய்யாத உதவியே கிடையாது, எல்லாம் செய்துவிட்டேன், நீ எந்தவித கஷ்டமும் இல்லை உனக்கு, நீ மூச்சு விடுவதற்கு காற்று நீயா உற்பத்தி செய்கின்றாய், தானாக நடக்கின்றது அல்லவா, அந்த மூச்சு காற்று இல்லாவிட்டால் ஒரே செகண்டிலே நீ இறந்து விடுவாய். ஆனால் அவர் இருக்கக்கூடாது என்று உனக்கு தேவையான மூச்சு காற்றிற்காக ஒரு ஏற்பாடு செய்திருக்கின்றேன். உணவுப் பொருட்கள் விளைகின்றன, நான் விளைவிக்கின்றேன், வேண்டிய உணவுப் பொருட்கள், காய்கறிகள், பழங்கள் எல்லாவற்றையும் விளைவிக்கின்றேன், நீ உனக்காகத்தானே. என்னுடைய செல்ல குழந்தையாக இந்த மனிதனுக்கு நான் இவ்வளவு செய்திருக்கின்றேன், ஆனால் அவன் ஒரு முறை கூட எனக்கு நன்றி சொன்னதில்லை என்று மனம் வருத்தப்படுவான். சொல்ல போனால் தினமும் மனம் வருந்துகின்றான் இறைவன், இந்த மனிதர்கள் எனக்கு நன்றி சொல்ல மாட்டேன்றார்களே என்று. அதே சமயத்தில் ஒரு பக்கம் அவனுக்கு சிரிப்பும் வந்துவிடும். இவ்வாறு இருக்கின்றார்களே, ஒரு நன்றி கெட்ட மனிதர்களாக இருக்கின்றார்களே. வள்ளுவர் சொன்னார் அல்லவா, என் நன்றி கொண்டார்க்கும் ஓய்வுண்டாம், ஓய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. இந்த செய் நன்றி, எதை செய்யப்பட்ட செய் நன்றி, செய்யப்பட்ட விஷயங்களுக்காக நன்றி பாராட்டவர்களுக்கு, மகன்களுக்கு, பிள்ளைகளுக்கு ஓய்வே கிடையாது. இங்கே ஓய்வு என்பதற்கு முக்தி என்ற பொருள் கொள்ள வேண்டும். சாதாரண அர்த்தத்திலே ஓய்வு என்பது நன்மை என்று வைத்துக் கொள்ளலாம். ஆனால் ஞான மார்க்கத்திலே அதற்கு முக்தி என்ற பெயர். எனவே அதாவது செய் நன்றி கொன்ற மகனுக்கு ஓய்வே கிடையாது. ஏன்னால் வேற எந்த விஷயத்திலும் நீ மறந்து போயிருந்தா பரவாயில்ல, ஆனால் உன்னை நான் காப்பாற்றுவதற்காக இவ்வளவு படைத்து வைத்திருக்கின்றேன். நீ இத்தனை வருஷம் உன்னுடைய ஆயுட்காலம் முழுவதுமே நீ என்னுடைய தயவிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய், ஆனால் நீ எனக்கு நன்றி சொல்லவில்லை. எவ்வளவு பெரிய மன வருத்தம் இறைவனுக்கு. ஒரு நபர்கள், இரு நபர்கள், கோடிக்கணக்கான மனிதர்கள் அவ்வாறெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் என்ன, பொருளீட்டுவது, சம்பாதிப்பது, ஆனந்தமாக வாழ்வது என்று அனுபவிப்பது, இதுதானே. ஆனால் என்னை பற்றி நீ நினைத்து கூட பார்க்கவில்லையே, பிறகு நான் எவ்வாறு உனக்கு முக்தியை அளிப்பது என்றெல்லாம் இறைவன் சிரிக்க மாட்டான். நான் சிரிக்கின்றான், சிரிக்க மாட்டான் என்று இல்லை, சிரிக்கின்றான். அப்படித்தான் வைத்துக் கொள்ள வேண்டும். அத்தகைய நன்றி கெட்ட ஜனங்களாக இருக்கின்றார்கள், நன்றி கெட்ட மனிதர்களாக இருக்கின்றார்களே. நன்றியுடன் இருக்க வேண்டும், தினமும் இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். நீ எனக்கு செய்திருக்கின்ற இவ்வளவு பெரிய நன்மைக்கு நான் நன்றி சொல்கின்றேன். எவ்வாறு எனக்கு செய்வது எனக்கு தோன்றவில்லை, என்னை மன்னித்து விடு, நான் ஆனால் உன்னிடம் நன்றியுடன் இருக்கின்றேன் என்று வாயால் அவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். காலத்தினால் செய்த உதவி சிறிதென்றும் ஞானத்தின் மான பெரிது என்று வள்ளுவர் மறுபடியும் சொல்லுவார். காலத்தினால் என்ன? காலத்தினால் உனக்கு இப்பொழுது மூச்சுக்காற்று இப்பொழுது வேணுமா, நான் உனக்கு மூச்சுக்காற்ற ஆக்சிஜனை நான் கொடுக்கின்றேன் என்று அந்த உடனடியாக கொடுக்கின்றான் அல்லவா இறைவன். இந்த மூச்சு நாம் விடுகின்ற ஒவ்வொரு மூச்சுக்காற்றும் வெளியிலே சென்று உள்ளே மூச்சு வருகின்றதே, உள்ளே வருகின்ற மூச்சுக்கு யார் காரணம்? யார் காரணம்? நானா காரணம்? நீங்கள் காரணம்?
அவன் காரணம். அதைத்தான் சொல்றது, அந்த காலத்தினால் செய்த நன்றி சிறிதுதான், அந்த சிறிய மூச்சு தான். காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞானத்தில் மானப்பெரிது, உலகத்தை விட மிகப்பெரிய. அதனால அந்த காற்று இல்லைன்னா நீ செத்து போயிடுவது. அப்படிப்பட்ட சிறிய உதவிகளை எல்லா 700 கோடி மக்களுக்கும் இறைவன் செய்து கொண்டு அவர்களை உயிர் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றாலே, அவர்களை எத்தனை பேர் நாம் நன்றி பாராட்டுகின்றோம், நன்றி பாராட்டுகின்றோம். கேட்பதற்கே வெட்கமாக இருக்கின்றது. நம்முடைய குழந்தைகளை அவ்வாறு வளர்க்கக்கூடாது. அவர்களுக்கு இறைவனிடத்திலே எவ்வாறு நன்றியுடன் இருப்பது என்பதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதை தவிர நீ இறைவனிடத்தில் வேறு எதையுமே கேட்கக்கூடாது என்பதையும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஏனெனில் நமக்கு தேவையானவற்றை அவன் இறைவன் முதலிலேயே படைத்து விட்டான். அதனால் அவனிடத்தில் எதையுமே நீ கேட்கக்கூடாது. எப்படி ஒரு கோட்டீஸ்வரனான பணக்காரனிடம் அவனுடைய மகன் அந்த மகனுக்கு எல்லாவித சொத்துக்களையும் கொடுத்து விட்ட பிறகு அந்த மகன் அந்த தகப்பனிடம் சென்று எனக்கு ஒரு சாக்லேட் வாங்கி கொடு என்று கேட்டால் எவ்வளவு சிரிப்பு வரும். அதை போலத்தான் இருக்கின்றது மனிதனை பொறுத்த மட்டில். இறைவனிடத்தில் நாம் சென்று எனக்கு இந்த பரீட்சையிலே நான் 90 மார்க் வாங்க வேண்டும், எனக்கு இந்த வேலை கிடைக்க வேண்டும், எனக்கு இந்த தொழிலில் இத்தனை % லாபம் வர வேண்டும், எனக்கு ஒரு நல்ல மனைவி அமைய வேண்டும், நான் வீடு கட்ட வேண்டும், கார் வாங்க வேண்டும், செல்போன் வாங்க வேண்டும், மழையை கேட்பதற்கே அசிங்கமாக இருக்கு. இவையெல்லாம் சாதாரண விஷயங்கள். நீ இறைவனிடத்தில் என்ன கேட்க வேண்டும் தெரியுமா? இறைவனிடத்தில் கேட்கலாம், ஒன்றே ஒன்றுதான் கேட்க வேண்டும், ஒன்றே ஒன்றுதான். அந்த காலத்து ஞானிகளும் சொல்லி இருக்கின்றார்கள், சித்தர்களும் சொல்லியிருக்கின்றார்கள், வெளிப்படையாக சொல்லவில்லை. அவர்களால் அவருடைய பாடல்களிலிருந்து நீ அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்றே ஒன்றுதான் இறைவனிடத்தில் கேட்க வேண்டும். என்ன தெரியுமா? முக்தி, முக்தி நிலை. இறைவா, நான் உன்னிடமிருந்து வந்தேன், நான் உனக்கு வாக்குறுதி கொடுத்து விட்டு வந்தேன், உன்னிடம் வந்து சேர்வேன் என்றேன். நான் இந்த வாழ்க்கை காலம் முடிந்த பிறகு நான் மறுபடியும் உன்னைத்தான் அடைய வேண்டும். அதற்கு நீ எனக்கு அருள் செய், அதற்கு நீ அருள் செய், அதற்கு எனக்கு சரியான வழியை காட்டு, அதற்கு எனக்கு சரியான ஒரு குருவை காட்டு. நான் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். நான் முயற்சி எடுக்கின்றேன், என்னுடைய முயற்சிகளுக்கு நீ உதவி செய். அந்த முயற்சிகளின் பலனாக நான் உன்னை அடைய வேண்டும். இதுதான் நான் கேட்கின்ற ஒரே ஒரு விண்ணப்பம். உன்னிடத்திலே ஒரே ஒரு விண்ணப்பம் இது மட்டும்தான். வேறு எதுவுமே நான் கேட்க மாட்டேன். தேவையில்லை, உனக்கு எல்லாமே கொடுக்கப்பட்டு விட்டது. பிறகு யாருக்கு கேட்கின்றாய்? யாரால் அதை கொடுக்க முடியாதோ, எதை கொடுக்க முடியாதோ அதை மட்டும்தான் இறைவனால் மட்டும்தான் கொடுக்க முடியும் என்று தெரிந்து கொண்டு அதை மட்டும்தான் அவனிடம் கொடுக்க வேண்டும். இந்த முக்தி என்பது யாராலுமே கொடுக்க முடியாது. இந்த முக்தி என்பது யாராலுமே கொடுக்க முடியாது. எவ்வளவு பெரிய குருவா இருந்தாலும் கொடுக்க முடியாது. எந்த மதமும் கொடுக்காது, எந்த மத தலைவர்களாலும் கொடுக்க முடியாது, இறைவனே கொடுக்க முடியாது என்று சொல்வார்கள். அது உண்மை அல்ல. அது வேறொரு அர்த்தத்தில் சொல்லப்படுறது. அதை பிறகு பார்க்கலாம். எந்த குருமாராலையும் கொடுக்கப்பட முடியாது இந்த முக்தி நிலை. அந்த முக்தியை யார் அளிப்பதுன்னா இறைவன் அருள வேண்டும் என்றுதான் சொல்லப்படும். அப்பொழுது நீ இறைவனிடத்திலே கேட்க வேண்டியது இது மட்டும்தான். நான் உன்னை அடைய வேண்டும், அதற்கு எனக்கு உதவி செய். இதுதான் உலகத்திலே மிக சிறந்த பிரார்த்தனை. எந்த மத தலைவரும் சொல்லாத பிரார்த்தனை இதுதான். அவர் இந்துவாகட்டும், முஸ்லீம் ஆகட்டும், புத்த மதத்தினாகட்டும், கிறிஸ்தவனாகட்டும், எந்த மதமாக, இதுதான் பிரார்த்தனை. அப்பொழுதுதான் நீ உயர்ந்த பிறவி என்பதை நீ நிறைவேற்றி காண்பிப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். மற்ற பிறவிகளை விட நாம் உயர்ந்த பிறவி. என முக்தி நிலை அடைவதற்கு மனிதன் மூலமாகத்தான் செய்ய முடியும் என்பதே ஒரு உண்மை. அத்தகைய ஒரு சக்தி நிலை மனிதனுக்குள்ளே இருக்கின்றது. அந்த சக்தி நிலை ஒவ்வொரு மனிதனுக்கு மட்டும்தான் இருக்கின்றது. அதனால் தான் சொல்வார்கள், தேவர்கள் கூட மறுபடியும் மனிதனாக பிறந்ததான் முக்தி நிலை அடையும்.
அந்த மனிதனிலிருந்து பரிணாம வளர்ச்சியிலே ஒவ்வொரு உயிராக வாழ்ந்து வளர்ந்து மறுபடியும் மனித நிலையை வந்தவரும் மனிதனிலிருந்து இறைவனாக மாற வேண்டும், இறைவனடியில் சேர வேண்டும், இறைவனோட கலக்க வேண்டும். அதுதான் ஸோ அப்பொழுது மனிதன் பிறவி என்பது அதனால்தான் உயர்ந்த பிறவி என்றாக சொல்லப்பட்டது. மற்ற விஷயங்களுக்காக அல்ல. உயர்ந்த பிறவி என்று சொல்ற மற்ற விஷயங்களுக்காக அல்ல. எதற்காக சொல்லப்பட்டது என்றால் மனித நிலையிலிருந்து தான் இறைநிலையை அடைய முடியும். வேறு எந்த நிலையிலுமே அடைய முடியாது என்பதனால்தான் மனித பிறவி உயர்ந்த பிறவி என்று சொல்லப்பட்டது. அப்பொழுது அங்கே சொல்லியிருப்பார், ஞானம் நயக்க வேண்டும் என்று. ஞானம் நயத்தல் அரிது என்று அந்த பாடலிலே வரும். எல்லாருக்குமே அந்த ஞானம் கிடைக்காது. இப்பொழுது நாம் சொல்லுகின்ற ஞானம் எத்தனை பேருக்கு தெரிந்திருக்கும், எத்தனை பேருக்கு கிடைத்திருக்கும்? அதை பற்றி பேசுகின்றார்களா என்றால் எங்கேயுமே பேசுவதில்லை. அவர்கள் சடங்குகளிலுமே மந்திரங்களிலும் பயிற்சிகளிலும் முயற்சிகளிலும் மூழ்கி கிடப்பதனால் அந்த ஞானம் என்பது எதுவென்று தெரியாது அவர்களுக்கு. அதனால்தான் ஞானம் நயத்தல் அரிது என்று பாடினார். எவ்வளவு பெரிய நல்ல தர்மவானாக இருந்தாலும் சரி, நல்ல காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் ஞானம் பிறர் அடைய வேண்டும். ஞானம் என்பது நான் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த தன்னை அறியும் ஞானத்தை பெற வேண்டும். அது நயத்தல் தான் அரிது, கிடைக்காது, சுலபம் அல்ல. அந்த வழியை ஞான மார்க்கத்தின் வழியே செல்பவர்கள் வெகு சிலரே என்று பைபிளிலே கூட கூறப்பட்டிருக்கும். பகவத்கீதையிலே கூட சொல்லப்பட்டிருக்கும். இந்த பகவத்கீதையிலே இந்த ஞான மார்க்கத்தின் மூலமாக என்னை அடைவர்களைத்தான் எனக்கு மிகவும் பிடிக்கும் என்று கிருஷ்ணரை சொல்லியிருப்பார். மற்ற கர்ம பக்தி யோகம் மூலமாக வருபவர்கள் இருந்தாலும் ஞான மார்க்கத்தின் மூலமாக என்னை அடைவர்களை மிக சிறந்தது. ஏனென்றால் அது மிக சுலபமான பாதை. அந்த சுலபமான பாதை என்பது அறிவுபூர்வமாக உணர்ந்து அதன் மூலமாக வாழ்வதுதான் என்றெல்லாம் இருக்கிறது. எனவே அப்போ ஞானம் அடைவது என்பதுதான் முக்கியம். அந்த ஞானத்தை பெற வேண்டும். ஞானத்தை பெறுவதன் மூலம் இந்த மனிதனாக நாம் பிறந்ததற்குண்டான ஒரு கடமையை நாம் நிறைவேற்றுகின்றோம். கடமையை ஈன்ற பொழுது பெரிதோக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்று சொல்வார்கள். திருவள்ளுவர் சொல்வார், தன்னுடைய மகனை சான்றோன் என்று மக்களால் புகழப்படும் பொழுது அவன் பெற்ற பொழுது அவனுக்கு அந்த அம்மாவுக்கு என்ன மகிழ்ச்சி இருந்ததோ அதை விட பல மடங்கு மகிழ்ச்சி அடைவார்கள் அந்த அம்மா. எப்பொழுது அவனை சான்றோன் என்று சொல்லப்படும் மக்கள் புகழும் பொழுது. அதையே நாம் என்ன சொல்லுவோம் என்றால், எப்பொழுது இந்த மனிதனாகிய பிறவியிலே பிறந்தவன் எப்பொழுது அந்த முக்தி நிலையை அடைகின்றானோ அப்பொழுதுதான் அவனுடைய அத்தகைய ஆனந்தத்தை, அவனை பெற்றதனுடைய ஆனந்தத்தை பெற்றோர்கள் உணர்வார்கள். தன்னுடைய மகன் முக்தி அடைந்தான், முக்தி நிலையை அடைந்தான் என்று சொன்னால் அந்த பெற்றோர்களுக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி அதற்கு ஈடு எதுவுமே கிடையாது. ஆனந்தத்துக்கு அளவே கிடையாது, ஈடு கிடையாது என்று சொல்லலாம். எனவே நண்பர்களே, இந்த மனித பிறவியை பற்றி நாம் சிறிது விசாலமாக பார்த்தோம். எனவே மறுபடியும் வருகின்ற ஞான உரையிலே இதனுடைய அடுத்த பக்கத்தை பார்க்கலாம். இன்றைக்கு சொல்லப்பட்ட ஞான உரையின் மூலம் நாம் என்ன தெரிந்து கொண்டோம்? நாம் விரும்பி என்ன செய்ய வேண்டும் என்றால், நன்றியோடு வாழுங்கள், இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள், தினசரி நன்றி செலுத்துங்கள். அந்த நன்றி செலுத்தாமல் நீங்கள் எந்த காரியத்தையும் தினசரி செய்யக்கூடாது. இறைவனுக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருங்கள். அவ்வாறு சொல்லிக்கொண்டே இருக்கும்போது உங்கள் உடலிலே தானாகவே, இப்பொழுது மெடிக்கல் சயின்ஸ் கண்டுபிடித்திருக்கின்றது அல்லவா, நாம் மகிழ்ச்சி விரும்பும் பொழுதெல்லாம் என்ன நடக்குது என்றால் உடலுக்குள்ளே ரசாயன மாற்றங்கள் நடக்கின்றன. அப்பொழுது டோபமைன் என்பது சுரக்கின்றது, ஆக்சிடோனின் என்பது சுரக்கின்றது என்றெல்லாம் சொல்லுகின்றார்கள். அவை சுரந்த பிறகு உடல் மகிழ்ச்சி அடைகின்றது. அது சுரப்பதனால் அப்பொழுது நாம் முழு நாளும் எப்பொழுது நமக்கு பிடித்தவை மகிழ்ச்சி அடைக்கின்ற காரியங்கள் நடக்கின்றன அப்பொழுது நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். காரணம், அத்தகைய ஹார்மோன்கள் சுரக்கின்றன. ஆனால் நாம் அவ்வாறு இல்லாமல், எந்த பொருளையும் அடையாமல், எந்த பொருளையும் பெருமை பெறாமல் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரே ஒரு வழி என்னவென்றால் நாம் நன்றியுடன் இருப்பதுதான். இதையும் இருக்கிறது. எப்பொழுதெல்லாம் மனிதன் நன்றியை வெளிப்படுத்துகின்றானோ, நன்றி உணர்ச்சியை வெளிப்படுத்துகின்றானோ அப்பொழுது அவன் உடம்பிலே இத்தகைய திரவங்கள் சுரக்கின்றன என்று சொல்லப்படுகின்றது. எவ்வளவு பெரிய உண்மை!
இதைத்தானே முதலிலேயே நம்ம ஞானிகளும் சித்தர்களும் சொல்லிவிட்டார்கள். நன்றி உணர்ச்சியோடு வாழ. பி கிரேட்ஃபுல். பி கிரேட்ஃபுல் டு எவ்ரி திங். பி கிரேட்ஃபுல் டு காட். Be grateful to your surroundings. Be grateful to your nature. Be grateful to your neighbors. Be grateful to your parents. Be grateful to your friends and relatives. Everybody. All. Be grateful all the time. Live grateful. Live with gratefulness all the time throughout the day. You will be happy. You will be happy. There will be a continuous உடலுக்குள்ளே அத்தகைய அந்த டோபமைனும் சோட்டோனைனும் கண்டினியூஸாக சுரந்து கொண்டே இருக்கும். நீங்கள் மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் அமைதியாகவும் இருப்பீர்கள். எனவே நன்றி உணர்ச்சியோடு வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். குறிப்பாக இறைவனுக்கு நன்றி சொல்லணும். அதை தவற விட்டு விடாதீர்கள். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. முடிச்சுக்கலாமா? முடிச்சலாம். நன்றி நன்றி.